கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 16 அதிகாரம் வசனம் 10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். Jesus was telling a parable to his disciples. The parable was about a rich man, ஐஸ்வர்யவான், and his manager, கிரானக்காரன். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய கிரானக்காரனிடத்தில் அதிக கோபம் கொண்டான். காரணம், தன்னுடைய ஆஸ்தியை இந்த கிரானக்காரன் சரியாக கவனிக்கவில்லை. கிரானக்காரன் தன்னுடைய வேலையை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, தம்மையே மீட்டுக் கொள்வதற்காக உடனடியாக வேதம் சொல்லுகிறது, புத்திசாலித்தனமாக அவன் செயல்பட்டான். அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய எஜமானனிடத்தில் கடன் வாங்கின ஒவ்வொருவரையும் அவன் சந்தித்து அந்த கடனை எல்லாம் அவன் சமாளித்து தீர்க்க செயல்பட்டான். இந்த உக்ரானக்காரனுடைய செயலை கண்ட அவனுடைய எஜமானன் அவனை பாராட்டினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஓமையை பார்த்து கொண்டிருந்த பண ஆசை கொண்ட பரிசேயர்கள் மிகவும் சினம் கொண்டார்கள். இயேசுவை கண்டு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சினம் கொண்டார்கள். They were sneering at Jesus. Finance, finance, finance. பணம், பணம், பணம். Money is not an issue, brothers and sisters. We all need money. Our families need money. Our churches need money. Our businesses need money to grow and flourish. Our miracle nation, Singapore itself, needs money. பணம் ஒரு பிரச்சனை அல்ல. But the excessive, uncontrollable crave after money is harmful. வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு எச்சரிக்கையாக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் வசனம் 10 இப்படியாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். Today's topic for meditation and prayer is financial prudence and resilience. நிதியை கையாளுவதில் விவேகமும் மீண்டு வருதலும். நிதி என்று சொன்னாலே ஒரு சென்சிட்டிவ் டாபிக் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. How we handle our finances shape the posture of our hearts. நம்முடைய இருதயம் சிறப்பாக, அழகாக, தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாம் வேண்ட வேண்டும். As responsible citizens and residents in Singapore, சிங்கப்பூர் தேசத்தில் வசிக்கிற நாம், குடியிருப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம் 3 விஷயங்களிலே நாம் கவனித்துக் கொள்ளலாம் பிரியமானவர்களே. முதலாவது, நிதியை கொண்டு புத்திசாலித்தனமாய் வாழ்வோமாக. May God grant us shrewdness to handle our finances and our wealth. அது நம்முடைய சம்பளமாக இருந்தாலும், நம்முடைய சேமிப்பாக இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும், ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும். இரண்டாவது, நிதியை கொண்டு திருப்தியாய் வாழ்வோமாக. May God grant us the courage to be contented with whatever we already have in our lives. திருப்தி மனப்பான்மையோடு, போதுமான ஒரு மனப்பான்மையோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக, நிதியை கொண்டு சிக்கனமாய் வாழ்வோமாக. May God grant us a frugal way of life. Shrewd, contented and frugal. கர்த்தர் நமக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறாரோ, அது கொஞ்சமாய் இருந்தாலும் அதிகமாய் இருந்தாலும் சமுதாயத்திற்கு நன்மையாக நம்முடைய நிதிகளை கர்த்தருக்கே நம்ம செயல்பட்டு தேவை உள்ளவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு
நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ற அளவுக்கு நம்முடைய நிதியை உண்மைத்துவமாக நாம் செயல்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். whether we are richer or poorer, நாம் அதிக பணக்காரராய் இருந்தாலும் அதிக ஏழையாய் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதிகம் இருந்தாலும் நம்முடைய நிதி, நம்முடைய பணம், நம்முடைய சொத்து நாம் ஒவ்வொருவரையும் பிரிக்காமல் சிதறடிக்காமல் நம்மளை ஒரே ஜனமாக, ஒரே தேசமாக, ஒரே சிங்கப்பூராக இணைத்துக் கொள்ள வேண்டும், ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். Whether we have little or much, may our finances not divide and tear us apart, but keep us together as one people, one nation, one Singapore. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். இந்த நாளினுடைய வேத தியானம் ஒரு ஜெபத்தோடு முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆங்கிலிக்கன் சபையினுடைய ஆராதனை ஒழுங்கிலே ஆராதனைக்கு நம்ம வந்து சேர்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை கர்த்தருக்கென்று போய் நம்ம செலுத்தும் போது அதற்கென்று நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பது உண்டு. அந்த ஜெபம் என்ன காண்பிக்கிறது என்றால், தேவனிடத்திலிருந்து நாம் சகலத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிக்கை இடுகிறோம். அதே வண்ணமாக அவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்டதை அவருடைய கரத்திலே நாம் சம்பூர்ணமாக, மனப்பூர்வமாக, சந்தோஷமாக அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். Yours, Lord, is the greatness, the power, the glory, the splendor and majesty, for everything in heaven and on earth is yours. All things come from you, and of your own we give you. May the Lord bless each one of you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாஜிலா, சிங்கப்பூரா.